சட்டவிரோத குண்டராக கலெக்ஷன் டீமில் வேலை செய்யாத நிலையை உருவாக்குவோம். அதிலும் திருப்பூரில் வந்து ஒரு ரிட்டையர்ட் எஸ்ஐ வந்து ரொம்ப மோசமாக மக்கள்கிட்ட வண்டியை பறிமுதல் செய்த ஒரு நிறுவனத்துக்காக காவல்துறையை தவறாக பயன்படுத்தி செஞ்சிட்ருக்காங்க. நிச்சயமாக அதுக்கெல்லாம் வந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காவல்துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டா அவ்வளவு கண்ணியமான இடத்துல இல்லாமல் சட்டவிரோத குண்டர்களாக வந்து தயவு செஞ்சு சேர வேண்டாம். நீங்களாம் வந்து அப்போ காவல்துறையில் இருக்கும்போது எவ்வளவு தவறுகள் செஞ்சுருப்பீங்க. நாளைக்கு உங்கள் பென்ஷன் வர்ற இடத்துல எல்லாமே நாங்கள் லெட்டர் போட்டு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வருவோம். காரணம், சட்டவிரோத குண்டர்களாக காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சிலர் திருப்பூரில் வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சட்டவிரோத குண்டர்களாக வாகன பறிப்பிலிருந்து அத்தனை ரொம்ப சட்டத்தை மதிக்காமல் கீழ்த்தரமாக செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து நிறுத்திக்கிங்க. இல்லை அப்படின்னா சட்டபூர்வமாக தண்டிப்போம். நாங்கள் இது வரைக்கும் வந்து 8 வருஷமாக கட்சி நடத்துகிறோம். ஒரு இடத்துல கூட சட்டத்தை மீறி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் செயல்படுத்துறது என்று யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி மக்கள் சக்தி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை தேடி சாரை சாரையாக வராங்க. நாங்கள் வந்து ஒரு சாதாரண சின்ன இடத்துல உட்காந்துருக்கோம். எங்களால் வந்து உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நடத்த முடியல. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து விரும்பி வராங்க. எதனால் வர்றாங்கன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல அரசியல் கட்சிகளில் இன்று முதன்மையான இங்கே இருக்கீங்க சொல்லி மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான அவர்கள் கடன் வாங்கிவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையை புரிந்து உதவி செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று மக்கள் பேராதரவு கொடுத்து வருகிறார்கள். ஆனால் அதே பேராதரவு இன்னும் பெருக பெருக தயவு செஞ்சு சொல்கிறோம், திருந்திக்கிங்க, வேறு வேலைக்கு போய்க்கிங்க. நீங்களும் நம்ம சகோதரர்கள் தான். படித்து உங்களை வந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சது, ஒரு டிகிரி வாங்க வச்சது வந்து எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் சகோதரிகளையும் எங்கள் அம்மா அக்கா தங்கச்சிகளையும் மிரட்டுறதுக்கல்ல, எங்கள் அண்ணன் தம்பிகளையும் மிரட்டுறதுக்கல்ல. தயவு செஞ்சு சட்டப்பூர்வமான வேலைகளை வெறும் கார்பரேட் கம்பெனி சொல்லுதுன்னு கண்மூடித்தனமாக ஒரு போஸ்ட்மேன் கூட பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அட்ரஸ்ன்னு பார்த்து வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் கார்பரேட் கம்பெனி போய் கொலை பண்ணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வரையுங்க. தயவு செஞ்சு அந்த இடத்தை மாற்ற வேண்டும். ஐயா அப்துல் கலாம் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கண்ட கனவுகள் என்பது படித்த இளைஞர்கள் இந்தியாவை வல்லரசாக்குவோம் என்று. நீங்கள் வேலைக்கே போகாமல் வேலையே இல்லை, எங்கேயும் வேலை இல்லை, அதனால் எங்கடா வரீங்க? வேலை இல்லாமல் பணம் கட்ட முடியாத மக்களை மிரட்டி பணம் வாங்கிறது. தயவு செஞ்சு திருந்துங்கள், இல்லையில் திருத்தப்படுவீர்கள் என்பதை எச்சரிக்கையுடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.